குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்பயே சந்தோஷமாக சொல்லிடலாம். இந்த 119 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியனுக்கு அவர் பகை கிரகம்லாம் கிடையாது. ஆனால் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 8வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி குரு பகவான் வக்கரமாய் பலமிழக்கிறார் அப்படிங்கிறது நல்லது தான். பஞ்சமாதிபதியாகவும் அவர் இருக்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லுது. சரி, எத்தனாவது வீட்டில் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். 10வது வீட்டில் வக்கரம் அடைகிறார். 10ல் குரு அப்படின்னா பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இருக்கிற இடத்தையும் பார்க்கணும். சனி பகவான் கண்டசனியாக இருக்கார். அப்போ கண்டசனியாக சனி பகவான் இருக்கும்போது குரு பகவான் 10வது வீட்டில் இருக்கார் அப்படின்னா அது நல்ல மாற்றமாக இல்லை அப்படிங்கிறதால அவர் பலவீனம் அடைகிறது, வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கோடி கும்பிடு போடலாம். நல்ல விஷயம் அப்படின்னு. ஏன்னா 10ல் குருங்கிறது பதவியில் மாற்றத்தை கொடுக்கல, பதவியில் நாசத்தை கொடுத்துருச்சு. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா கடைநிலை ஊழியராக வேலை செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல 10 ரூபா சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ கௌரவம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. சாதாரணமாக ஒரு கிளர்க்காக இருந்தாலும் மேனேஜர் லெவலில் உள்ள வேலை சொன்னாலும் மரியாதையாக கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுருவோம். எனக்கு வேலை செய்ய வந்திருக்கேன், நான் இன்றைக்கி என்ன வேலை சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது என் பொறுப்பு, நான் செய்கிறேன். ஆனால் ரூட்டாக பதில் சொல்லக்கூடாது. நியாயமாக கூப்பிட்டு அதை எடுத்துகிட்டு வாப்பா, இதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பலமாக இருந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்கள் வந்திருக்கும். நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம்லாம் நடக்கும். சும்மா அப்படியே மிரட்டி பார்க்குறது, ஒரு மேலே கூப்பிட்றது, இதெல்லாம் பிடிக்காது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. என்ன பண்ணுறது, நமக்கு நேரம் சரியில்லை, குடும்பம் இருக்குது, புள்ள ஊட்டி இருக்குது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட சுயத்தை இழந்து கௌரவ குறைச்சலோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. வேறு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு. அதுமாரி சொந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் அப்படிங்கிறது இல்லை. குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சவங்களுக்கெல்லாம் 10 ரூபா வருமானமே போச்சு. இந்த மாதம் 10,000 வருது, அடுத்த மாதம் 2,000 தான் வருது. இப்படி மேலேயும் கீழேயும் தொழில் போயிட்டு இருந்தால் இதை நம்பி ஒரு 10 ரூபா கடன் கூட வாங்க முடியல. ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கி போடணுன்னா கூட இதை நம்பி போட முடியலையே, திடீர்னு வருது திடீர்னு வரமாட்டேங்குதே, நான் எப்படி மாதம் வாங்கி லோனு கட்டுறது போகிறது வர்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் யார்கிட்டையும் கை கட்டி நிற்கணும்னு ஒரு காலமும் அது நடக்காது. அதாவது தனியாக கிடந்தாலும் சரி, நான் எவங்கிட்டையும் கை கட்டிலாம் கிடக்க மாட்டேன், அந்த மாதிரி ஆளுங்க. அப்போ ஒரு கடன் வாங்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறது இதெல்லாம் பிடிக்காது. அப்படி ஒரு கூனி கூறுகிற வேலையை செய்ய மாட்டாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருந்த குரு இப்போ பலமிழந்து போயிட்டார். அது நல்லது. இப்போ இந்த குரு பலமிழந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா விழுந்து கிடந்த தொழில் தூக்கி நிமித்துவார். 10ல் தொழிலை நாசம் பண்ணிட்டு போயிட்டார். முதலீடு போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்றும் வியாபாரம் இல்லை, தொழில் போகிற போக்கு சரியில்லை, பேசாமல் எங்கேயாவது வேலைக்கே போயிட்டு வந்துருக்கலாம் போல இருக்க, வேலைக்கு போனால் கூட மாத சம்பளம் கிடைக்கும், சொந்த தொழிலில்
10 ரூபா சம்பளம் கூட கிடைக்க மாட்டேங்குதே, நமக்கு உழைக்கிற கூலி கூட கிடைக்க மாட்டேங்குதேன்னு இருந்தவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும். வேண்டாண்டா இந்த தொழில் அப்படின்னு விட்டுட்டு போகணும்னு நினச்சவங்க கூட அதே தொழிலில் சாதிச்சு காட்டுவீங்க. சிம்மராசிக்காரங்க சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு. அதுமாரி நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க வேலைக்கு, நல்ல தொழிலாளிகள், அவங்களுக்கு 10 ரூபா நீங்கள் கூடுதல் வருமானம் சம்பளமாக கொடுக்குற அளவுக்கு நல்ல வேலை செய்வாங்க, தொழில் லாபகரமாக இருக்கும். அதுமாரி கூட்டு தொழிலில் கூட்டாளிகளை பிரித்து விட்டுட்டு தனித்து தொழில் தொடங்குவீங்க. நான் பார்த்துக்கிறேன் போ, என்னத்தை நம்ம உழைச்சியை மாற்றி ஈத்தி ஒன்று நம்மளே பார்த்துக்கோம்போ அப்படின்னு சொல்லிட்டு தனித்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குரு பகவானோட பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடங்களில் விழுவுது. உங்களோட ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 வீட்லேயும் விழுவுது. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம், தனத்தை குறிக்கக்கூடிய இடம், காசு பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். தனஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுறதால எந்த தொழிலை முடக்கி போட்டு தனவரவே இல்லாமல் பண்ணாரோ அதே தொழில் மூலமாக உங்களுக்கு காசு வரும். அதுமாரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், மேடை பேச்சாளர்களாக இருக்கலாம், அரசியல் பேச்சாளர்களாக இருக்கலாம், ஜோதிடர்களாக இருக்கலாம், டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கலாம், ஒரு ரேடியோவில் ஜாக்கியாக இருக்கலாம், இது மாதிரி பேச்சை மட்டுமே வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள், விரிவுரையாளர்கள், இந்த மாதிரி நபர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், நாடக நடிகர்கள், திரைத்துறை டப்பிங் கலைஞர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல வருமானம், ஒரு வீடு வாசல்னு செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த 119 நாளில் வருமானம் வரும். கடன்கள் எல்லாமே தீரும். அதோட குடும்பஸ்தானமும் இதுதான் அப்படிங்கிறதால குடும்ப உறவுகள் மேம்படும். பிரிஞ்சிருந்த சொந்த பந்தங்கள் ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்பட்டு போனவங்க கூட இதுக்கு மேலே ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் குடும்பத்தை பிரித்து வெளியூரில் வேலை செஞ்சுருக்கலாம், இப்போ சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில பேர் வெளிநாடு போயிருக்கலாம், இப்போ சொந்த ஊர்லேயே ஒரு தொழில் பண்ணி பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருவாங்க. இது மாதிரி குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை மதித்து நடந்துக்குவாங்க. உங்கள் சொல்லுக்கு செல்வாக்கு குறையவே இருக்காது. இதுதான் சிம்மராசிக்காரங்களுக்கு பிடிக்கும். 10 பேர் இருக்கிற இடத்துல தான் தலைவனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க, நம்மக்கிட்ட 10 ரூபா காசு பணம் இருக்கோ இல்லையோ மட்டு மரியாதை நமக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆளுங்க, அது உங்களுக்கு இதுக்கு மேலே அப்படியே கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக ஒரு கௌரவத்தோடு வாழ போகிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 4ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை உள்ளது. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகுது. தாயாருக்கு உடல் உபாதை, அடிக்கடி மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஆப்ரேஷன் வரையும் கூட போயாச்சு, என்கிட்ட இருந்த காசெல்லாம் செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் தாயாரோட உடல் ஆரோக்கியம் ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமடையும். அதுமாரி உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் நீங்கும். ஏன்னா சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பலமடைஞ்சாலும் கூட கண்ட சனியாக இருந்துக்கிட்டே சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருந்திருக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இந்த குரு பகவான் வக்கிர காலகட்டத்தில் கிடைக்கும். 6ஆம் வீட்லேயும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால கடன், நோய், பகை, எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். இதை குரு பார்த்து சரி பண்ணிடுறார். அதனால் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் அடையும். நகை நட்டு அடவு வச்சுருந்தா வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் காலங்காலமாக மூக்க முடியலையேன்னு நினச்சவங்க கடனை அடைக்கலாம், கௌரவத்தோடு வாழலாம், நோய் நொடி எதுவும் இருக்காது. எதிராளிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. சிம்மத்தோட எதிரிகள் தானாகவே அழிஞ்சு போயிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடக்கக்கூடியது. இப்போ அந்த இடத்துல குரு பார்வையே விழுகும்போது சிம்மராசிக்காரர்கள் தங்களோட எதிரிகளை அழிக்கணும், நம்மளோட எதிரிகளை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. தானாகவே எல்லாமே நடக்கும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், ஒருத்தர் நம்மகிட்ட சிரித்து பேசிட்டு பின்னாடி போய் போட்டு கொடுப்போம். நம்மளை பற்றியே கூடவே இருந்து குளிப்பு வைக்கக்கூடிய ஆளுங்க தான் சிம்மராசிக்காரங்கள்ட்ட இருப்பாங்க. ஏன்னா நேருக்கு நேர் எதிர்த்து சிம்மத்தை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதால கொஞ்சம் அப்படியே போட்டு கொடுக்கக்கூடிய வேலைகள், நம்ம சொந்த சுகாரங்களே கூட இருந்துட்டு சுரண்டுவாங்க, பின்னாடி போய் புரண்டி பேசுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தானாக அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே இருப்பாங்க. அப்படிங்கிறதால இந்த குரு பகவானோட வக்கிர காலம் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்ட சனி அப்படிங்கிறது பலமடையுது நவம்பர் 15ஆம் தேதி, அதையும் மறந்துடக்கூடாது. இப்போ கண்ட சனி பலமடையுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா விட்டு கொடுத்து போகணும், பெருசாக பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதேமாரி கூட்டு தொழில், கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக பிரிஞ்சிங்க. கூடுமான வரைக்கும் கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருந்துக்கிறது அப்படிங்கிறதே நல்லது. அதே நேரத்தில் புது கூட்டாளிகளை இணைக்க வேண்டாம். பழைய கூட்டாளிகள் இருக்காங்கன்னா இழுத்து பிடிச்சி ஓட்டலாம். புது கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேணாம்.
நண்பர்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் வேண்டாம். நண்பர்களுக்குள்ள தொழில் ரகசியத்தையோ குடும்ப விவகாரம் தொடர்பான விவகாரங்களையோ பகிர்ந்துக்க வேண்டாம். குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை அலுவலகத்தில் கூட வேலை செய்கிற ஆண் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை பின்னாட்களில் கொடுக்கும் அப்படிங்கிறதால தவிர்த்துறது அப்படிங்கிறது நல்லது. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள் தீபம், செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம். இதை ஏற்றிக்கிட்டு வாங்க. சனிக்கிழமையில மாசத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமையில ஏழைகளுக்கு ஒருத்தருக்காவது அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. இந்த குரு பகவான் வக்கர காலம் மிக அற்புதமான தொழில் வளர்ச்சியை கொடுத்து கடனெல்லாம் அடைச்சி கௌரவத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களோட தலைவிதியவே மாற்றி எழுதக்கூடிய 119 நாட்கள் உங்கள் முன்னாடி வந்திருக்கு. அனுபவிங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.